எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நேத்து என்னமோ சொன்னீங்க ஐயா, எது கூட என்னென்ன கலந்து சாப்பிடணும் மோர் கூடன்னு. சொன்னா நேத்து. சரி, இன்னைக்கு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, மோர் கூட எதை எது கலந்து சாப்பிட்டா என்னென்ன நன்மை என்றதை நம்ம பார்க்கலாம். இந்த மோர் நாட்டு மோரா இருக்கணும், நாட்டு பசுமாட்டு மோரா இருக்கணும். இப்ப வர்ற பேக்கெட்டு பால் மோரெல்லாம் வேண்டாம். அதை பத்தி நம்மளுக்கு எதுக்கு? அது ருசியா இருக்கும், ஆனா நம்மளுக்கு அது கெடுதல். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த நாட்டு மோர்ல இல்லை மோர் பசுமோர், ஏதோ ஒரு என்ன பசுவா இருந்து நம்மளுக்கு என்ன, ஆனா கறவை பாலா இருக்கணும், கறவை மோரா இருக்கணும். அதை எடுத்து ஒரு மோர், அது கூட கருவேப்பிலையுமே கேரட்டையுமே, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கேரட்டு ஒரு 2 நல்லா போட்டு மிக்சியில் போட்டு அடித்து, கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டி ஓமத்தை அதில் போட்டு நல்லா அடித்து அந்த சாறு எடுத்து, அது ஒரு டம்ளர் இது ஒரு டம்ளர் மோரில் கலக்கி குடிச்சிங்கன்னா என்ன என்ன ஜீரணமும் நல்லா ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப இழைச்சிட்டே வரும். உடம்பு இழைக்கிறது என்னென்னமோ செலவு பண்ணுறீங்க, செலவே இல்லை. இதையும் நீங்கள் அடித்து சாப்பிட்டா போதும், ஒரு 48 நாள் பாருங்க. மத்தியான நேரத்தில் இதை நல்லா குடிக்கணும், ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ குடிச்சிட்டு நீங்கள் திணை வகைகள் ஏதோ ஒரு திணை வகையை சாதமாக சாப்பிடுங்க. அப்புறம் பாருங்க, உடம்பு ஏறவே ஏறாது. வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.